இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து திமுக அரசுக்கு எதிராக யூடியூப் சமூக வலைதள பக்கங்களிலும் மற்ற சமூக வலைதளங்களிலும் செய்தி வெளியிடுபவர்களை ஆளுகின்ற திமுக அரசின் காவல்துறை விரட்டி கைது செய்யப்படுவதாக ஒரு செய்தி வெளியானது. நேற்று கூட யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்பு யூடியூபர் ஜெரால்டு ஃபெலிக்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடிகர் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தலைமறைவாக இருக்கிறார். அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவின் மீது நீதிபதிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவருக்கு ஜாமீனை மறுத்திருக்கிறார்கள். அதே போலவே கரூர் மாவட்டத்தினுடைய விஜய் கட்சியின் செயலாளர் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அரசுக்கு எதிராக நடிகர் விஜய் பக்கம் நியாயம் இருப்பதை போல பேசிய பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பல விஷயங்களில் தவறான பொய்யான செய்திகளை திரித்து கூறுவதில் மாரிதாஸ் கெட்டிக்காரர். அதை போலவே ஜெரால்டு ஃபெலிக்ஸ் என்பவரும் இல்லாத செய்திகளை திரித்து கூறுவதில் கெட்டிக்காரர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரூரிலே அந்த 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பான காணொளிகள் வேதனை அளிக்கின்றன. இந்த வழக்கில் 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? அனைத்தையும் தமிழக அரசு அனுமதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கரூரில் நடந்துள்ள சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. நீதிமன்றம் இதை கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. பொறுப்பை யாரும் தட்டி கழிக்க முடியாது. பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை, சம்பவத்துக்கு பொறுப்பேற்காதது கண்டனத்துக்குரியது என்று கூறி அந்த வழக்கை அடுத்து தள்ளி வைத்திருக்கிறார் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள். நாம் என்ன கேட்கிறோம்? நீதிபதி இவ்வளவு கண்டனங்களை தெரிவித்ததற்கு பிறகும் தவறான செய்திகளை வெளியிடுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீதிபதி நடுநிலைமையோடு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராகவும் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு எதிராகவும் நீதிபதி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது ஊடகவியலாளர்கள் என்று சொல்பவர்கள், யூடியூபர் என்று சொல்கின்ற மாரிதாஸ் போன்றவர்கள், இந்த ஜெரால்டு ஃபெலிக்ஸ் போன்றவர்கள், இன்னும் சிலர் ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடிக்கொண்டு அரசின் மீது குற்றத்தை சுமத்துவதும் அல்லது கண்ணை மூடிக்கொண்டு விஜயின் மீது குற்றத்தை சுமத்துவதும் என்பது இரண்டும் ஏற்புடையதாக இருக்குமா என்பதை கொஞ்சமாவது இந்த யூடியூபர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஆனது? இறந்தவர்களின் குடும்பம் எப்படி இருக்கிறது? அவருடைய குடும்பத்தின் பொருளாதார நிலை என்ன? அடுத்து அந்த குடும்பங்கள் சந்திக்க போகின்ற சோதனைகள் என்ன? அந்த குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய வறுமைகள் என்ன? அதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் பேசாமல் மாரிதாஸ் போன்றவர்கள், ஜெரால்டு ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் அவர்களுடைய ஊடக வருமானத்தை இந்த மரணத்திலும் அதிகப்படுத்த நினைக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல். அதை ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்கின்ற ஜெரால்டு ஃபெலிக்ஸும் மாரிதாசும் செய்யலாமா? ஆகவேதான் அரசு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. ஏற்கனவே இதை போல ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசிய வன்னியர் சங்கத்தினுடைய மறைந்த தலைவர் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பற்றி கடுமையான விமர்சனத்தை மற்றவர்கள் வைத்த பொழுது அந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவன் நான். அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். கைது செய்ய வேண்டுமென்றால் என்னை கைது செய்யுங்கள், எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் சிறையில் அடையுங்கள் என்று பொதுமக்கள் மத்தியில் பொதுக்கூட்டத்தில்
பகிரங்கமாக தான் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டவர் காடுவெட்டி குரு அவர்கள். காரணம், சமூகத்தின் மீது அவருக்கு பொறுப்பு இருந்தது, மக்களின் மீது அக்கறை இருந்தது, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, அவருக்கு கொள்கை இருந்தது, கோட்பாடு இருந்தது, தான் ஏற்றுக்கொண்ட தலைவன் மீது அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, அவர் மீது அவர் காட்டிய விசுவாசம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடந்த சம்பவம் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனம் நடந்திருக்கிறது. 41 பேர் அவதிப்பட்டு இருக்கிறார்கள். 100க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் குழந்தைகள் முதல் கொண்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தவறு யாருது, தவறு யாருடையது, குற்றம் யாருடையது என்று இன்றைக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக மட்டுமே பல ஊடகங்கள் புறப்பட்டு இருக்கிறது. இனி இப்படி ஒரு குற்றம் நடைபெறாமல் இருக்க வேண்டும், இனி இப்படி ஒரு அவலம் நடைபெறாமல் இருக்க வேண்டும், இனி இப்படி மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும், பெரும் கூட்டம் கூடுகின்ற இடத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி வாய்கிலிய பேசிக் கொண்டிருக்கின்ற ஜெரால்டு பெலிக்ஸ் போன்றவர்கள், மாரிதாஸ் போன்றவர்கள் மக்களை பற்றி பேசியிருந்தால், மக்கள் பக்கம் நின்று பேசியிருந்தால் இவர்களை ஏன் கைது செய்ய போகிறார்கள்? இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் ஊடக விளம்பரத்தை, ஊடக வருமானத்தை பெருக்க வேண்டும். அதற்காக கண்ணை மூடிக்கொண்டு எந்த அரசாக இருந்தாலும் எதிர்ப்பது, யாராக இருந்தாலும் எதிர்ப்பது, எந்த செய்திகளை போட்டால், எந்த காணொளிகளை போட்டால் அதிகமான பார்வையாளர்கள் வருவார்கள் என்ற நோக்கத்தில் மட்டுமே இந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஊடகங்கள் மீதும், அந்த ஊடகவியலாளர்கள் மீதும், அந்த ஊடகத்தில் பேசுகின்ற மாரிதாஸ், ஜெரால்டு பெலிக்ஸ் போன்றவர்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ என்று சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.